24 மணி நேர விதி என்றால் என்ன? அதை எவ்வாறு திறம்பட கடைபிடிப்பது? வாட்ஸ்அப்பிற்கான 24 மணி நேர விதியை புரிந்து கொள்வது. உடனடி தகவல் தொடர்பு உலகில் வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் பயனர் தனியுரிமையை பராமரிக்கவும் செய்தி அனுப்புவதை கட்டுப்படுத்தவும் விதிகளை செயல்படுத்தியுள்ளன. அத்தகைய ஒரு முக்கியமான ஒழுங்குமுறை 24 மணி நேர விதியாகும். இது வணிகங்கள் பயனர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை நிர்வகிக்கிறது. இந்த கட்டுரை 24 மணி நேர விதியின் விவரங்கள், அதன் தாக்கங்கள் மற்றும் தடையற்ற தகவல் தொடர்பை உறுதி செய்யும் அதே வேளையில் வணிகங்கள் இந்த கொள்கைகளுக்கு இணங்க பாட் செயலர் எவ்வாறு உதவுகிறது என்பதை ஆராய்கிறது. 24 மணி நேர விதி என்றால் என்ன? 24 மணி நேர விதி என்பது பயனரின் கடைசி தொடர்புக்குப் பிறகு ஒரு வணிகம் பயனருக்கு இலவச வடிவ செய்திகளை, வார்ப்புரு அல்லாத செய்திகள் அனுப்பக்கூடிய நேரக்காலத்தை குறிக்கிறது. 24 மணி நேரச் சாளரம் காலாவதியானதும் வணிகங்கள் சாதாரண செய்திகளை அனுப்ப முடியாது. மேலும் பயனரை மீண்டும் ஈடுபடுத்த அங்கீகரிக்கப்பட்ட டெம்ப்ளேட் செய்திகளை பயன்படுத்த வேண்டும். அவை பெரும்பாலும் வணிகத்தால் தொடங்கப்பட்ட செய்திகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. 24 மணி நேர விதி பற்றிய முக்கிய குறிப்புகள். 24 மணி நேர காலம் என்பது பயனரின் கடைசி தொடர்பு, அதாவது செய்தி அனுப்புதல், ஒரு இடுகைக்கு எதிர்வினையாற்றுதல் அல்லது ஒரு பொத்தானை கிளிக் செய்தல் போன்றவற்றிலிருந்து தொடங்குகிறது. இந்தச் சாளரத்திற்குள் வணிகங்கள் விளம்பர, பரிவர்த்தனை அல்லது உரையாடல் செய்திகள் உட்பட எந்த வகையான செய்தியையும் அனுப்பலாம். 24 மணி நேரத்திற்குப் பிறகு வணிகங்கள் வாட்ஸ்அப் அங்கீகரிக்கப்பட்ட டெம்ப்ளேட் செய்தியை பயன்படுத்தாவிட்டால் வழக்கமான செய்திகளை அனுப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேர விதி ஏன் இருக்கிறது? இந்த விதி இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயனர் தனியுரிமையை பாதுகாக்கவும், தேவையற்ற செய்திகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பயனர்கள் பொருத்தமற்ற அல்லது அடிக்கடி வரும் அறிவிப்புகளால் மூழ்கடிக்கப்படுவதில்லை என்பதை விதி உறுதி செய்கிறது. சரியான நேரத்தில் பதில்களை ஊக்குவிக்கவும், வணிகங்கள் பயனர் கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவும், அதிக வாடிக்கையாளர் திருப்தியை பராமரிக்கவும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இணக்கத்தை உறுதி செய்தல். இந்த விதி GDPR போன்ற உலகளாவிய தனியுரிமை விதிமுறைகளுடன் ஒத்துப்போகிறது. இதன் மூலம் பயனர்கள் தங்கள் தொடர்புகளின் மீது கட்டுப்பாட்டை வழங்குகிறார்கள். 24 மணி நேர சாளரம் காலாவதியான பிறகு என்ன நடக்கும்? 24 மணி நேர காலக்கெடு காலாவதியாகும்போது வணிகங்கள் இனி இலவச படிவ செய்திகளை அனுப்ப முடியாது. அதற்கு பதிலாக அவர்கள் டெம்ப்ளேட் செய்திகளை பயன்படுத்தவும் வாட்ஸ்அப் வார்ப்புரு செய்திகள் வாட்ஸ்அப் அவர்களின் கொள்கைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக முன்கூட்டியே அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்தச் செய்திகள் பெரும்பாலும் ஆர்டர் உறுதிப்படுத்தல்கள், சந்திப்பு நினைவூட்டல்கள் அல்லது பிரச்சினை தீர்மானங்கள் போன்ற பரிவர்த்தனை நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. செய்திகளை தனிப்பயனாக்க டெம்ப்ளேட்களில் டைனமிக் பிளேஸ் ஹோல்டர்கள் இருக்கலாம். 24 மணி நேர விதியுடன் இணங்குவதை பல்க்வைஸ் எவ்வாறு எளிதாக்குகிறது? 24 மணி நேர விதியை வணிகங்கள் திறம்பட நிர்வகிக்க உதவும் அம்சங்களை பல்க்வைஸ் கொண்டுள்ளது. எப்படி என்பது இங்கே. 1. 24 மணி நேர சாளரத்திற்கான நிகழ்நேர டைமர். ஒவ்வொரு பயனர் தொடர்புக்கும் 24 மணி நேர சாளரத்திற்குள் மீதமுள்ள நேரத்தை பல்க்வைஸ் கண்காணிக்கிறது. வணிகங்கள் வழக்கமான செய்தியை அனுப்ப எவ்வளவு நேரம் மீதமுள்ளது என்பதை எளிதாக காணலாம். இது அவர்கள் இணக்கமாக இருப்பதை உறுதி செய்கிறது. 2. டெம்ப்ளேட் செய்தி ஆதரவு. 24 மணி நேர காலக்கெடு காலாவதியான பிறகு பல்க்வைஸ் வணிகங்கள் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் செய்திகளை அனுப்ப அனுமதிக்கிறது. இந்த டெம்ப்ளேட்களை தனிப்பயனாக்கப்பட்ட தகவல் தொடர்புக்காக பிளேஸ்ஹோல்டர்களுடன் தனிப்பயனாக்கலாம். அவை: வணக்கம் வங்கியின் நேம், உங்கள் ஆர்டர், ஹேனாண்டியின் ஆர்டர் HT, பிக்கப்பிற்கு தயாராக உள்ளது. நீங்கள் உங்கள் கொள்முதலை முடிக்கவில்லை என்பதை நாங்கள் கவனித்தோம். அதை முடிக்க இங்கே கிளிக் செய்யவும். லிங்க். 3. காலாவதியாகும். விண்டோஸ் பற்றிய அறிவிப்புகள். ஒரு பயனரின் 24 மணி நேர காலக்கெடு காலாவதியாகும்போது பல்க்வைஸ் எச்சரிக்கைகளை அனுப்புகிறது. இதனால் வணிகங்கள் உடனடியாகச் செயல்பட முடியும். 4. சிரமமில்லாத டெம்ப்ளேட் செய்தி சமர்ப்பிப்பு. வாட்ஸ்அப் அங்கீகரிக்கப்பட்ட டெம்ப்ளேட் செய்திகளை உருவாக்குதல், சமர்ப்பித்தல் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றை
பல்க்வைஸ் எளிதாக்குகிறது. 24 மணி நேர சாளரத்திற்குப் பிறகும் வணிகங்கள் பயனர்களை மீண்டும் ஈடுபடுத்த முடியும் என்பதை உறுதி செய்கிறது. 24 மணி நேர விதிக்கான நடைமுறை, பயன்பாட்டு வழக்குகள், வாடிக்கையாளர் ஆதரவு, வினவல்கள். ஒரு பயனர் ஒரு தயாரிப்பு தொடர்பான வினவலை அனுப்புகிறார். வணிகம் 24 மணி நேர சாளரத்திற்குள் விரிவான தகவல்களுடன் பதிலளிக்கிறது. 24 மணி நேரத்திற்குப் பிறகு மேலும் பின்தொடர்தல் தேவைப்பட்டால் வணிகம் ஒரு டெம்ப்ளேட் செய்தியை பயன்படுத்தி உரையாடலை மீண்டும் தொடங்கும். ஆர்டர் அறிவிப்புகள். ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஆர்டரைச் செய்துவிட்டு ஆர்டர் உறுதிப்படுத்தல் செய்தியை பெறுகிறார். 24 மணி நேரத்திற்குப் பிறகு தாமதம் அல்லது புதுப்பிப்பு ஏற்பட்டால் வணிகம் புதுப்பிக்கப்பட்ட தகவலுடன் ஒரு டெம்ப்ளேட் செய்தியை அனுப்பும். கைவிடப்பட்ட வண்டி நினைவூட்டல்கள். ஒரு பயனர் தங்கள் கூடையை கைவிட்டுச் செல்கிறார். 24 மணி நேரத்திற்குள் வணிகம் ஒரு நினைவூட்டலை அனுப்பலாம். பயனர் செயல்படவில்லை என்றால் 24 மணி நேரத்திற்குப் பிறகு தனிப்பயனாக்கப்பட்ட சலுகையுடன் ஒரு டெம்ப்ளேட் செய்தி அனுப்பப்படும். 24 மணி நேர சாளரத்தை அதிகப்படுத்துவதற்கான உதவிக்குறிப்புகள். விரைவாக பதிலளிக்கவும். சாளரத்திற்குள் சரியான நேரத்தில் பதில்களை உறுதி செய்ய சாட்பாட்கள் போன்ற தானியங்கி கருவிகளை பயன்படுத்தவும். அர்த்தமுள்ள வகையில் ஈடுபடுங்கள். பயனர் சிக்கல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் அல்லது மேலும் தொடர்புகளை ஊக்குவிக்க மதிப்புமிக்க தகவல்களை வழங்குங்கள். பின்தொடர்தல்களை திட்டமிடுங்கள். சாளரம் காலாவதியான பிறகு மீண்டும் ஈடுபடுவதற்கு டெம்ப்ளேட் செய்திகளை மூலோபாயமாக பயன்படுத்தவும். முடிவுரை. வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் வணிகங்களுக்கு 24 மணி நேர விதி ஒரு அத்தியாவசிய ஒழுங்குமுறையாகும். இது பயனர் தொடர்புகள் பொருத்தமானதாகவும் மரியாதைக்குரியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் வணிகங்கள் அர்த்தமுள்ள வகையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. பல்க்வைஸின் விரிவான கருவிகள் மூலம் 24 மணி நேர சாளரத்தை நிர்வகிப்பதும் அங்கீகரிக்கப்பட்ட டெம்ப்ளேட் செய்திகளை அனுப்புவதும் எளிதாகிறது. இந்த அம்சங்களை பயன்படுத்துவதன் மூலம் வணிகங்கள் இணக்கத்தை பராமரிக்கவும் வலுவான வாடிக்கையாளர் உறவுகளை உருவாக்கவும் முடியும். பல்க்வைஸ் மூலம் உங்கள் 24 மணி நேர சாளரங்களை திறம்பட நிர்வகிக்கத் தொடங்குங்கள். மேலும் உங்கள் செய்தியிடல் உத்தி தள வழிகாட்டுதல்களுடன் ஒத்துப்போகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.